ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்இஓ கண்டென்ட் அடேங்கப்பா, அது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ஆனா இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா இன்னைக்கு உங்க வேலையே மொத்தமா மாத்த போற ஒரு பயங்கரமான, அதுவும் முழுக்க முழுக்க இலவசமான ஒரு ஏஐ சிஸ்டத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த புது உலகத்துக்குள்ள ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். நான் சொல்றத நீங்க நம்பலன்னா, இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் ஜூலியன் கோல்டி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இந்த இலவச ஏஐ சிஸ்டம் என் எஸ்இஓ போட்டியை காலி பண்ணிருச்சுன்னு சொல்றாரு. பாருங்க, இது எது சாதாரண வார்த்தை இல்ல, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. இதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு நம்ம இப்ப பாத்திரலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கூகுள்ல முதல் பக்கத்துல வரணும்னா சூப்பரான கண்டென்ட் எவ்வளவு முக்கியம்னு. ஆனா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ பணம் செலவாகுது, எவ்வளோ பொறுமை தேவைப்படுது. அப்பா, இது ஒரு முடிவே இல்லாத போராட்டமா இருக்கு, அப்படிதானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா கஷ்டமும் இல்லாம சும்மா கொஞ்ச நிமிஷத்துல, அதுவும் ஒரு பைசா கூட செலவு பண்ணாம கூகுள்ல டாப்ல வரக்கூடிய கண்டென்ட்டை உருவாக்க ஒரு வழி இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த வழிதான் இந்த இலவச ஏஐ சிஸ்டம். இது ஏதோ ஒரே ஒரு டூல் கிடையாது. இது 3 பவர்ஃபுல்லான ஏஐ கருவிகளை ஒன்னா சேர்த்து ஒரு அசைக்க முடியாத டீமை உருவாக்குற ஒரு சீக்ரெட் ஃபார்முலா மாதிரி. சரி, அந்த டீம்ல இருக்கிற 3 ஹீரோஸை யாருன்னு பார்க்கலாமா? முதல் ஆள் பர்ப்ளெக்சிட்டி. இவர்தான் நம்மளோட ரிசர்ச் எக்ஸ்பர்ட். ஒரு துப்பாரையிற நிபுணர் மாதிரி. நாம என்ன டாபிக் கொடுத்தாலும் அது சம்பந்தமான எல்லாத்தையும் ஆதாரத்தோட தேடி எடுத்துட்டு வந்துருவாரு. ரெண்டாவது ஆள் நோட்புக் எல்எம். இவர்தான் நம்மளோட ஆர்கனைசர். பர்ப்ளெக்சிட்டி கொண்டு வந்த தகவலையெல்லாம் வாங்கி நீட்டா ஒரு பிளான், அதாவது ஒரு அவுட்லைன் போட்டு கொடுப்பாரு. கடைசியா வர்றது ஜெமினாய். இவர்தான் நம்மளோட ஸ்டார் ரைட்டர். நோட்புக் எல்எம் கொடுத்த பிளானை வச்சு எஸ்இஓக்கு பக்காவா பொருந்துற மாதிரி ஒரு முழு ஆர்டிகலே எழுதி முடிச்சிருவாரு. ஓகே, இந்த சூப்பர் டீமை வச்சு எப்படி வெறும் 5 நிமிஷத்துல, ஆமா நீங்க ஒரு காஃபி போட்டு முடிக்கிறதுக்குள்ள ரிசர்ச்ல இருந்து ஒரு முழு ஆர்டிக்கல் வரைக்கும் முடிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் வேகம் இல்ல, மின்னல் வேகம். இந்த முழு ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். முதல்ல ரீசர்ச் பண்ண போறோம், அடுத்து ஆர்கனைஸ் பண்ண போறோம், கடைசியா ரைட் பண்ண போறோம். அவ்வளோதான். சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்ப்போமா? முதல் ஸ்டெப் ரீசர்ச். இதுக்கு நீங்க மணிக்கணக்கா உட்காந்து தேடவே வேண்டாம். வெறும் 30 வினாடி. ஆமாங்க, வெறும் 30 செகண்ட்ஸ் போதும். பர்ப்ளெக்சிட்டில உங்க டாபிக்க போட்டா போதும், கண்ணை சிமிட்டுற நேரத்துல அது சம்பந்தப்பட்ட எல்லா முக்கிய தகவலும் உங்க முன்னாடி வந்து நிற்கும். அடுத்தது ஸ்டெப் 2, ஆர்கனைசேஷன். சரி, நம்ம கிட்ட இப்ப நிறைய தகவல் இருக்கு. ஆனா அதையெல்லாம் ஒரு கோர்வையா மாத்தணும் இல்லையா? இந்த வேலைக்கு ஆக போற நேரம் ஜஸ்ட் 2 நிமிஷம். பர்ப்ளெக்சிட்டி கொடுத்த எல்லாத்தையும் தூக்கி நோட்புக் எல்எம்ல போட்டிங்கன்னா அதுவே ஒரு அருமையான அவுட்லைனை ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்ப கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப், எழுதுறது. பொதுவா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 நாள், 2 நாள்? இங்க வெறும் 3 நிமிஷம். நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. நம்மகிட்ட இருக்கிற அவுட்லைனை ஜெமினாய் கிட்ட கொடுத்தா போதும், முழுசா எஸ்இஓக்கு ஏத்த மாதிரி ஒரு அட்டகாசமான கட்டுரை உங்க கையில. சோ கணக்கு போட்டு பாருங்க. ரிசர்ச்சுக்கு ஒரு 30 செகண்ட், அவுட்லைனுக்கு 2 நிமிஷம், எழுத 3 நிமிஷம், ஆக மொத்தம் 5 நிமிஷம் தான். இந்த பவர்ஃபுல்லான இலவச சிஸ்டம் உங்களுக்கு என்ன கொடுக்குது தெரியுமா? உங்க போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளுறதுக்கான ஒரு புது சீக்ரெட் வெப்பன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 5 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 2000 வார்த்தைகள் கொண்ட ஒரு முழுமையான ஆர்டிக்கல் உங்க கையில இருக்கு. அதுவும் ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி இல்ல, உடனே எடுத்து பப்ளிஷ் பண்ற அளவுக்கு ரெடியா இருக்கிற பக்காவான எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு கண்டென்ட். இதையெல்லாம் விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா? இதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு 0. ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. ₹1 கூட செலவு பண்ணாம இது எல்லாம் நீங்க செஞ்சு முடிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இது வெறும் வேகத்தை பத்தினது மட்டும் இல்ல. ஏன்னா வேகமா உருவாக்குற கண்டென்ட் குப்பையா இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இந்த சிஸ்டம் உண்மையிலே கூகுள்ல ரேங்க் ஆகக்கூடிய தரமான கண்டென்ட்டை உருவாக்குது. அதுதான் இங்க இருக்கிற மேஜிக். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருவேளை கண்டென்ட் கிரியேஷனோட எதிர்காலம் இதுதானா? இது எஸ்இஓ உலகத்தையே தலைகீழா மாத்தப் போகுதா? இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க.